முன்னாடி இருக்கிற மனுஷனை பார்த்து நம்ம சிரிச்சுக்கணும். அது பின்னாடி கிரியை செய்து பாருங்கள், பொல்லாத கிரியை, அதை தான் பார்த்து நம்ம முறைக்கணும். அது முறைக்கணும்னா என்ன செய்யணும்னா, தேவனுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செயல்படணும். அங்கே செய்தாங்க. தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன? கொலை செய்யாதே. கரெக்டாக செஞ்சாங்க. அம்ராம் அண்ட் ஜோசபர் அழகாக செய்தாங்க, பிள்ளையை காப்பாற்றினாங்க. கொலை செய்யாதபடிக்கு பாருங்கள், அந்த நாட்களில் 10 கட்டளை கூட கிடையாது. ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு பயந்தபடினால் பொல்லாத வழிகளிலிருந்து அவர்கள் விலகி நின்றது நிமித்தம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ பாருங்க, இந்த மனுஷன் எல்லா விதமான ட்ரைனிங், எகிப்தில் என்னென்ன ராஜாவுடைய குமாரனாக எப்படி இருப்பாப்புல, ராஜ வம்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் எவ்விதமாக இருப்பார்களோ அத்தனை ட்ரைனிங்கும் மோசேக்கு கற்பிக்கப்பட்டது. He was the general of generalன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ஹிஸ்டாரிக்கலாக நம்ம படிக்கும்போது he was the general of general. எல்லாம் அந்த எகிப்தில் இருக்கிற ராஜ வம்சத்தில் எல்லா மனுஷனை காட்டிலும் மோசேக்கு ஒரு விசேஷித்த கிருபை தேவன் கொடுத்தார். அது நிமித்தம் அவர் எல்லா விதத்திலையும் வல்லவராய் காணப்பட்டார். ஆனால் அவருக்குள்ள ஒரு தேவ கிரியை நடப்பித்தார். எப்படி இஸ்ரவேலில் யூத ஜனங்களை ஏன் இந்த பேர்டன் எகிப்தியர் கொடுத்துட்ருக்காங்க? அவருக்கு தெரியாது, அவர் ஒரு யூதன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் யாருன்னு வளர்க்கப்பட்டார்? பார்வோனின் குமாரத்தியுடைய மகன் என்று வளர்க்கப்பட்டார். அந்த மனுஷனுக்குள்ள தெய்வ ஆவியானவர் கிரியை செய்கிறார். கிரியை செய்யும் போது எப்படி இஸ்ரவேலின் யூத ஜனங்க பேர்டன் ஆஃப்டர் பேர்டன், அதிக உபத்திரவம், அதிக குமுறல்களில் காணப்படுகிறார்கள். அதை கண்ட போது அவருக்குள்ள கிரியை நடப்பி எடுக்கலாம். நம்ம வாசிக்கலாம், என்ன நடந்ததுன்னு வாசிக்கலாம். யாத்திரையாகமம் ஆரம்பிக்கலாமா? யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்கம்மா. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதைக் கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயா என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். அப்படி இருங்கம்மா. யாத்திரையாகமம் 7வது அதிகாரம் 24 23 வச்சுக்க. ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். டெபோ கட் பண்ணிவிடு, ஏன்னா அன்ரிலேட்டடாக இருந்தது இப்போ பேசினது இவ்வளோ தூரம். ஓகே, நவ் ஸ்டார்ட்ஸ் 23 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 23ஆம் வசனத்துலேருந்து படிங்கம்மா. அவனும் 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. பாருங்க, தேவன் அந்த எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இவருக்கு ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தில் பிறந்ததை பற்றி அவருக்கு தெரியவே தெரியாது.
ஆனால் இந்த காரியம் எப்படி வந்தது? தேவன் ஏற்படுத்துகிறார். இப்போ நமக்குள்ள கூட நான் பாருங்க, பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். இது எங்க இருக்கு? சங்கீதம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. பக்தி உள்ளவர், அது எந்த மதமா இருக்கட்டும்ங்க, அது யாரா இருக்கட்டும், கடவுளை தேடுற ஒரு உணர்வுக்குள்ள ஒரு மனுஷன் காணப்படுகிறான் என்றால் தேவன் அந்த பக்தி உள்ள மனுஷனை தெரிந்து கொள்கிறார். இது சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கு. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். சரி கேளுங்க, இந்த மனுஷன் பார்வோனின் அரண்மனையில் வளர்க்கப்பட்டவர். அப்போஸ்தலர் 7:22 போட்டிருக்கு, மோசே was educated in all wisdom and culture of the Egyptian. தமிழில் வாசிங்கம்மா. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலிலும் வல்லவனானான். இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் கம்ப்ளீட்டா இன் அண்ட் அவுட் இஜிப்ஷியன். அவருக்குள்ள எப்படி உணர்வு வந்தது? நல்லா சிந்திக்கலாம். இன்னைக்கு நமக்குள்ள என்ன உணர்வுக்குள்ள நம்ம காணப்படுகிறோம்? அடுத்த வசனம் நம்ம படித்தோம், அன்ஜஸ்ட்லி ஹர்ட்டிங் another Jew by an Egyptian வருது. அநியாயமா சித்திரவதை படம் படுறாங்க. இதுதான் நம்ம படித்தோம் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில். அவர்களுடைய குமரல்களை தேவன் கண்டார். அப்போ எவ்வளோ பேர்டன் கொடுத்துருப்பாங்க எகிப்தியர்கள். ஸ்லேவ்ஸ், they were slaves, அடிமைகள். அந்த அடிமைகளை விடுதலை ஆக்க அந்த ராஜாவுடைய வீட்டிலேயே ஒரு மனுஷனை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். இதை நல்ல சிந்தனை பண்ணுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்னன்னா, உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம சொல்லிலும் செயலிலும் நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? இல்லைன்னா ஆண்டவர் தள்ளிவிடுவார். இது கனமான ஊழிய பாருங்க. இந்த போர்ஷன் நம்ம படிக்கும்போது நம்ம நிறைய உள் ரகசியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ காணப்பட்டால் அதை காட்டிலும் வேறு எந்த வேலையோ இந்த பூமிக்குண்டான காரியங்களை முக்கியத்துவமே இல்லைங்க. அவருக்கு ஊழியம் செய்கிறோம். அப்படி செய்யும்போது அவருக்கு பிரியமானபடி நம்ம செய்யணும். அடுத்தது உண்மையுள்ளவர்களா உள்ளே யோசேப்பு தன் எல்லா வேலையிலையும் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அதே போல் மோசேயை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார், அவன் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்ம உண்மை உள்ளவராக இருக்கிறோமா? நம்மளுடைய சொல்லிலும் நம் செயலிலும் நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்திலும் நம் உண்மை உள்ளவர்களாக இருக்குமா? அவர் இருந்தார். அது இருந்ததுனால என்ன வந்ததுன்னு பாருங்க. அந்த 11வது வசனத்தை படிங்க. யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்குமிங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். இந்த ஜீல், அந்த ஜீலாகப்பட்டது அங்க அழிக்கணும்னு பார்த்தது. அன்ஜஸ்ட் திங்,
இது தாங்க முடியல அவரால். உடனடியாக ஆக்ஷனில் இறங்குறாரு. யார்? மோசே. அவர் நினச்சாரு அவர் செய்கிற காரியம் யாருக்கும் தெரியலன்ட்டு. அடுத்த நாள் வரும்போது தான் தெரிஞ்சது, 2 பேருடைய சண்டையில் இந்த கான்வர்சேஷன் வெளிவந்தது. பயந்து தன் ஜீவனை காப்பாற்றுறதுக்காக மோசே எகிப்தை விட்டு ஓடுறார். அந்த ஓடும்போது தான் அவர் எங்கே வந்து சேர்றாருன்னா மீதியான் என்ற இடத்துக்கு. இங்கே தான் நம்ம இந்த ஸ்திரீயை காண்கிறோம். இந்த அம்மாவுடைய வாழ்க்கை ரொம்ப வல்லமையான வாழ்க்கையாய் காணப்படுகிறது. கொஞ்சம் தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அந்த கொஞ்சம் வேலையும் அது வெளிரங்கம் வருது பாருங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த மீதியானுக்குள்ளே வரும்போது ஒரு கிணத்தடியில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம படித்தோம், கிணத்தடியில் தான் ரெபேக்காவை எலியேசர் கண்டார். கிணத்தடியில் தான் யாக்கோபு ரேச்சலை கண்டார். இங்கே மோசேயும் கிணத்தடியில் தான் ஜிப்போராவை காண்கிறார். ஜிப்போரா இந்த அம்மா பற்றி நாம் ஆழமாய் தியானிக்கலாம். இந்த ஸ்திரீ ரொம்ப நல்ல இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க மோசேயுடைய வாழ்க்கையில். அந்த நாளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆடுகளை பராமரித்து கொண்டிருக்கிற எத்ரோவின் குடும்பம். இந்த எத்ரோ ஒரு ஊழியக்கார் பாருங்க, அவரும் ஒரு ஊழியக்காராக இருக்கிறார். அவருக்கு 6 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். அதில் ஒரு மகள் தான், மூத்த மகள் தான் ஜிப்போரா. இந்த ஸ்திரீ ஆடுகளை மேய்த்து அவர்களும் அவர் சகோதரிகளெல்லாம் வரும்போது நிறைய ஆடு மேய்க்கிறவர்கள் வந்து இவர்களை டீஸ் பண்ணி இவர்களுக்கு ஒரு ஆடுக்கும் தண்ணி பாய்ச்சாதபடிக்கு எல்லா விதத்துலேயும் உபதிரவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. மோசைக்குள்ளே என்ன இது அநியாயத்தை பார்க்க முடியாத ஒரு மனுஷனாக இருக்கிறார். அங்கே இவர்களுக்கு நடக்கிற துன்பத்தை கண்டு உடனடியாக இறங்குறார். இறங்கி அவர்கள் எல்லாரையும் துரத்தி விட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களுக்கு, ஸ்திரீகளுக்கு கிணத்துலேருந்து தண்ணீர் பாய்ச்சி அத்தனை ஆடுகளுக்கு தேவையானவைகளை அனைத்தையும் செய்து அவர் பாட்டுக்கு இருக்கிறார். இதை கண்டு எத்ரோ மேல், இவர் மேல், யார்? எத்ரோ மோசே மேல் ஒரு இரக்கத்தை கண்டு அன்றைக்கு சீக்கிரமாக வீடு திரும்புகிறாங்க ஆடுகளை எடுத்துட்டு. தகப்பனுக்கு ஆச்சரியம், இவ்விதமாக இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களே. அப்பொழுது பேசுகிறார் ஜிப்போரா தன் தகப்பன் இடத்துல, ஒரு எகிப்து மனுஷன் எங்களுக்கு உதவிக்கு வந்தார், எல்லாரோட சண்டை போட்டு எங்களுக்கு உதவி கரத்தை நீட்டினார். அப்போது தேவன் எத்ரோவுடைய கண்களிலே இரக்கத்தை காண்பிக்கிறார். அவருக்கு இருதயத்தில் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுச்சு. இவ்வளோ உதவி செஞ்ச மனுஷனை எப்படி நம்ம இன் ரிட்டர்ன் அவருக்கு பராமரிக்காமல் இருக்கிறது? உடனடியாக அழைத்து கொண்டு வாங்க, நம்மளோட சேர்ந்து அவரும் பூசிக்கலாமே என்று ஒரு விருந்து ஆரம்பிக்கிறாரு எத்ரோ. வாசிக்கலாம் இப்போ 2வது அதிகாரம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேருந்து. மீதியான் தேசத்து ஆசாரியனும் 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரேகுவேலிடத்தில் வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து
ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் என்றார்கள். பை கேரக்டர் மோசேயை பார்க்கும்போது ஒரு ஹெல்பிங் பர்சன். ஒரு ராஜகுமாரனா இருந்தாலும் அவருடைய இருதயத்தில் என்ன, ஒரு சாஃப்ட் நேச்சர், ஒரு ஹெல்பிங் ஹார்ட். அந்நியாயத்துக்கு துணை போகக்கூடாது. அந்த ஹர்ட்ஸ்மென் வராங்க, அங்கே அநியாயம் நடக்குது அந்த கிணத்தடியில். நம்ம வாழ்க்கையில் யோசிக்கலாமே, அநியாயங்கள் காணப்படுகிறதா? கர்த்தர் உத்து கவனிக்கிறார். அநியாயம் நடக்காதபடி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அவர் இரக்கத்தை காண்பிக்கிறார், அவர் தயவை காமிக்கிறார் நமக்கு. இந்த மனுஷனையாவது கொண்டு நமக்கு உதவிக்கார நீட்ட கர்த்தர் உதவி செய்வார். இங்கே பாருங்க, இந்த பெண்களுக்கு 7 பெண்கள், 6ன்னு சொன்ன முன்னாடி 7 பெண்கள் எத்ரோவுக்கு உண்டு. அந்த பெண்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் அந்த இடத்துல மோசே வரவழைக்கிறார். அதுலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது பாருங்க. 20வது வசனம். அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். இது தேவனுடைய ஃபேவர் தானேங்க. நல்லா யோசிக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்பில் எத்தனையோ பேர் கிராஸ் ஆகிறாங்க. அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஹெல்பிங். இந்த ஹெல்பிங் ஹார்ட் இருக்கும்போது நம்ம நிறைய நன்மைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, நமக்கும் அது ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறும். இவர் செய்த ஹெல்பிங் ஹேண்ட் அவருடைய லைஃப்பில் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. எத்ரோ கண்களில் தயவு கிடைக்குது. அவர் ஈவினிங் அவருடைய வீட்டுக்கு சாப்பிட வர்றார். அந்த இடத்துல தேர் கம்ஸ் காட்ஸ் இன்டர்வென்ஷன். பாருங்க. அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். இங்க டோட்டல் சேஞ்ச். அவர் சாப்பிட வந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் எத்ரோவுடைய மனதிலே ஒரு இரக்கத்தை காண்பித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய மகளாகிய சிப்போராவை மோசேக்கு மனைவியாக கொடுக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்துகிற மகா பெரிய காரியம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் ஹேர்டல்ஸாக இருக்குதோ பார்க்காதீங்க, கீப் மூவிங். அதுதான் மோசே செய்தார். ஹேர்டல் வந்தது, ஆனாலும் he went மூவிங், முன்னேறிட்டே போனார். அந்த இடத்துலையும் போகிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தர் அவருடைய வழிக்கு கொண்டு வரார். பாருங்க, சிப்போராவை திருமணமாகுது, 2 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். ஆனாலும் அவருக்குள்ளே இருந்த இருதயத்தில் இருக்கிற கேள்விகள், why unjust things are happening to the Israelites, எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநியாயம் நடக்குதுன்ற ஒரு கேள்வி ஒரு எகிப்தியனாகிய மோசேயின் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிகிறது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை அப்படியே கொண்டு வரலாம். அநியாயங்கள் நடக்குதா? கேள்விக்கு பதில் கிடைக்கல. நிறைய காரியங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கலையா? கீப் pressing on the Lord. கர்த்தர் பதில். He is a very present help for us. உதவிக்கர நீட்ட கர்த்தர் தேவன் யாரை கொண்டாவது உதவிக்கு கொண்டு வருவார். அந்த இடத்துல 2 பிள்ளைகள் பெற்ற பிறகு அந்த எகிப்திலேருந்து வெளியில் வரும்போது மோசேயுடைய வயது 40.
அந்த 40 வயதிலிருந்து அவருடைய லைஃப் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அவரை ஆயத்தப்படுத்துகிறார் தேவன். ஏனென்றால் அவருக்குள்ள எல்லா எகிப்துக்குண்டான என்னென்ன காரியங்கள் அவள் வாழ்க்கையில் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் வெளியேற்றுறார். இந்த எத்ரோவுடைய பிரீஸ்ட் ஆசாரியன், இந்த ஆசாரியன் குடும்பத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் அவரை ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய ஆயத்தப்படுத்துகிற நாட்கள், அந்த நாட்களிலே ஜிப்போரா ஒரு உன்னத இடத்தை அவர் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க, தேவனாகிய கர்த்தர் யார், எதற்காக அவர் நம்மளை இந்த பூமியில் கொண்டு வந்திருக்கிறார். அவங்களுடைய நாலேஜ், ஒரு 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 ஆசாரியனுடைய மகளாகிய ஜிப்போராக்கு இருந்த நாலேஜ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க மோசேக்கு. மோசேக்குண்டான என்னென்ன கேரக்டர், எகிப்தில் காணப்பட்ட வளர்ந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் எல்லாத்தையும் விட வேண்டிய நாட்கள் அந்த 40 வருஷம். ஸோ ரெண்டுமே ஒன்றாய் இணைகிறது. அவருக்குள்ள இருக்கிற பேர்னிங் என்ன? why unjust things are happening to the Jewish people. அந்த கேள்விக்கு பதில் வர நாட்கள் வந்தது. இப்போ படிக்கலாம். 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தியன் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இப்போ இந்த வசனத்தை அப்படியே மனசில் வச்சுக்கலாம். நம்ம சில டீப் தாட்ஸ்குள்ளே போயின்னு இருக்கோம். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் இப்போ அந்த நாட்களிலே மாம்சத்தின்படி வந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இன்றைக்கு நம்மளை தேவன் நம்மை ஆவிக்குள்ளாக நம்மளை இணைச்சி வச்சிருக்கிறார். அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அவர்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு நமக்கும் உரியதாக இருக்கிறது. அன்றைக்கு மோசே கொடுத்த வார்த்தை தான் நமக்கு உரியது. நம்மளுடைய ஒவ்வொரு க்ரோனிங், அன்ஜஸ்ட் திங்ஸ் எல்லாவற்றையும் காண்கிறார் தேவன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாக மாறி இருக்கேன், உம்முடைய சத்தியத்தில் நீங்கள் தான் என்னை கொண்டாந்துருக்கீங்க, உமக்கு பிரியமாக நடக்கணும்னு சொல்லி தான் என்னை கொண்டாந்துருக்கீங்க. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை நான் அவ்விதமாக நான் மாற்றிக்கொள்ள மோசே மாற்றிக்கிட்டாரு. எல்லா எகிப்துக்குண்டான எல்லா கேரக்டர்ஸ் வெளியில் போகுது. கர்த்தர் உருவாக்குறாரு. உருவாக்கி அவருடைய கரத்தில் இருக்கிற உகந்த பாத்திரமாக வணைந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் ஜிப்போராஸ் பிளேயிங் த ரோல். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அவ்விதமாக நம்மை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற உகந்த பாத்திரமாக நம்ம மாறணும். தேவன் பார்க்குறார் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய அடிமை காரியங்களை பார்க்குறாரு, அவர்களுடைய கண்ணீரை பார்க்குறார், வேதனைகளை பார்க்குறார். பார்த்து த டெலிவரர் இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட். விடுதலை அளிக்க வேண்டிய ஒரு உன்னத பாத்திரத்தை உருவாக்கப்பட்ட ஒரு மோசேயாக அங்கே காணப்படுகிறார். நினைச்சு கூட பார்க்க முடியாது. பார்வோனுடைய கரத்திலேருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் விடுவிக்கிறதுக்கு லேசான காரியம் இல்லை. அடுத்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். கர்த்தரால் கூடாத காரியம் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாகவே முடிவுண்டு. நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது.
அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். தலைவனை ஜெபிக்கலாம். இன்னொரு எபிசோடில் ஜிப்ராவை பற்றி முழுமையாக நம் தியானிக்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வேலையை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய வேதத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. நீர் எத்தனை வல்லமையுள்ள தேவன் ஐயா. கர்த்தாவே, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற குமரல்களை நீர் கேட்கிற தேவன்னு சொல்லியிருக்கீங்க. கர்த்தாவே, நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்களை உருவாக்க ஆண்டவரே, நீர் எவ்விதமாக மோசையை நீர் உருவாக்கினீரோ, இந்த கேட்கிற ஒவ்வொருத்தரும் உருவாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இருக்கிற உகந்த பாத்திரங்களாக நாங்கள் மாற எங்களை வணைந்தருளும். உருவாக்கும் ராஜாவுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரங்களாக நாங்கள் என்றென்றைக்கும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.